Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's சமையல்ல ரொம்பவே வித்தியாசமான முறையில வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது இட்லி, தோசையோட ரொம்ப அருமையா இருக்கும். இதை இப்போ எப்படி செய்யலாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல அதற்கு ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற பட்சத்துல கடலை எண்ணெய் இல்லனா sunflower oil சேர்த்துக்கலாம். ஆனா தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். இப்போ இதல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததா அரை கப் அளவுக்கு காய்ந்த வேர்க்கடலை சேர்க்கிறேன். உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை தான் இருக்குது அப்படின்னா உளுந்து கொஞ்சம் சிவந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் சிவந்து வர ஆரம்பிக்கிற நேரத்தில் ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு இது கூட சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே நல்லா சிவந்து சூப்பராக வந்துடும். ஆனால் அதே சமயத்தில் கருகிடக்கூடாது. கருகிடுச்சுன்னா அதனுடைய சுவை மாறிடும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா சிவந்து வந்துருச்சு. இப்போ இதில் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது சின்ன ஸ்பூனுன்றதுனால 4 முறை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் அதனுடைய காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகாய் பொடி சேர்த்த உடனே ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு அரை நிமிஷத்துக்கு அந்த மிளகாய் பொடியோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க. அதே சமயத்தில் கருகிடக்கூடாது. இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக புளி தண்ணி சேர்க்காதீங்க, ஓரளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ இதில் தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அப்படியே பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. வேர்க்கடலையே இந்த மாதிரி வறுத்துட்டு அந்த மிளகாய் பொடி அதுக்கப்புறம் அந்த மாதிரி புளி போட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய சுவை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததான் கடாயிலே அந்த மிளகாய் பொடி கொஞ்சம் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதிலே ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியை இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இதை தாளிக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு 2 வரமிளகாய் உடச்சி விட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக பெருங்காய பொடி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதை தாளித்து கொட்டிட வேண்டியதான். இப்போ பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக ரொம்பவே வித்தியாசமான முறையில் நம்முடைய வேர்க்கடலை சட்னி ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ரொம்ப சுவையாக இருக்கும். எஸ்பெஷலி இட்லி தோசைக்கு, நல்ல சூடான இட்லி தோசைக்கெலாம் நீங்கள் பரிமாறினீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத